بسم الله الرحمن الرحيم ولله الأسماء الحسنى فادعوه بها وذروا الذين يلحدون في أسمائه سيجزون ما كانوا يعملون. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى بالقرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளால் அவனுடைய மாபெரும் கருணையினால் புனிதம் நிறைந்த இந்த ரமலானுடைய மாதத்தில் நன்மை அடைந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ்விடம் நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய அமல்களை செய்ய வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு நாம் தொடர்ச்சியாக அல் அஸ்மால் ஹுஸ்னா அல்லாஹ்வுடைய திருநாமங்களை பற்றி பார்த்து வருகிறோம். அல்லாஹ்வுடைய திருநாமங்களை பற்றி அறிந்து கொள்வதும் விளங்கிக் கொள்வதும் ஒவ்வொரு பெயர்களுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டு மனதிலே பதிய வைத்து அல்லாஹின் மீது முழு நம்பிக்கை நாம் வைப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார் என்ற அடிப்படையில் நாம் தொடர்ச்சியாக அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் ஒவ்வொன்றையும் பார்த்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது அல்லாஹ்வுடைய திருநாமங்களை பற்றி அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். அல் காதிர். அல் காதிர் என்பதும் அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் ஒன்று. இதனையும் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே பல இடங்களில் சொல்லியிருக்கிறான். அல் கதீர் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். கதீர்ங்கிற வார்த்தையும் அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டிருக்கிறான். அல் முக்ததிர். அல் முக்தரிதுங்கிற வார்த்தையும் அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டிருக்கிறான். குறிப்பாக அல் காதிர்ங்கிற வார்த்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே 12 இடங்களில் சொல்லியிருக்கின்றார். அலா குல்லி ஷைஇன் கதீர்ங்கிற வார்த்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே அதிகமாக 45 இடங்களில் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கின்றார். அதே போன்று அல் முக்ததிர் என்பதை கிட்டத்தட்ட ஒரு 5 இடங்களில் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். இதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், காதில் ஆற்றலுடைய பேராற்றலுடையவன், வல்லமை மிக்கவன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு வல்லமை மிக்கவனாக இருக்கிறான், பேராற்றலுடையவனாக இருக்கிறான். அவன் பேராற்றலுடையவனாகவும் வல்லமை மிக்கவனாக இருப்பதன் காரணமாகத்தான் இந்த உலகத்தினுடைய எல்லா விஷயங்களையும் நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறான், அனைத்தையும் பாதுகாத்து கொண்டிருக்கிறான். அனைத்து பொருளை படைப்பதன் மீதும் வல்லமை பெற்றவனாக, உறுதி பெற்றவனாக, ஆற்றல் மிக்கவனாக இருக்கிறான் என்பதாக அதற்கு அர்த்தம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைத்து விஷயங்களுக்கும் பேராற்றலுடையவனாக, ஆற்றல் மிக்கவனாக, வல்லமை மிக்கவனாக இருக்கின்றான். எனவேதான் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் வானம், பூமி, சூரியன், சந்திரன் அனைத்தையும் படைத்து அவைகள் ஒவ்வொன்றும் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நடக்கின்றன. இவையெல்லாம் அல்லாஹ்வுடைய வல்லமை தான் நமக்கு நிலைநாட்டுகிறது. அல்லாஹ்விடத்தில் வல்லமை இருக்கிறது, பேராற்றல் இருக்கிறது. எல்லாவற்றையும் குன் ஃபயக்குன் ஆகுக என்று சொன்னால் ஆகிவிடும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வலிமை அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது என்பதை தான் நாம் அல்லாஹ் மீது இந்த பெயர்களை வைத்து நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல் காதிர் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா வல்லமை மிக்கவன், பேராற்றல் உடையவன். அல் கதீர் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா வல்லமை மிக்கவனாக இருக்கின்றான். முக்ததிர், அல்லாஹ் தஆலா குத்ரத் பெற்றவனாக இருக்கிறான், வலிமை பெற்றவனாக இருக்கிறான். இப்படியான பொருள் அல் குத்ரத் என்றதிலிருந்து இவைகளெல்லாம் வந்திருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் காதிர் என்பதை கூறுகின்ற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சூரத்துல் அன்ஆம் 6வது சூராவினுடைய 65வது வசனத்தை சொல்கிறான். குல் ஹுவல் காதிரு அலா யபஅஸ அலைக்கும் அஸாப மின் ஃபௌகிக்கும் அவ் மின் தஹ்தி அர்ஜுலிக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், குல் ஹுவல் காதிர், குல் ஹுவல் காதிர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வல்லமை ஆற்றல் மிக்கவன். உங்களுடைய மேல் தளத்திலிருந்தும் மேலிருந்தும் வேதனை செய்வதற்கு ஆற்றல் மிக்கவன். உங்களுடைய கால்களுக்கு கீழிருந்தும் வேதனை தருவதற்கு அல்லாஹ் தஆலா ஆற்றல் படைத்தவனாக இருக்கிறான், ஆற்றல் உள்ளவனாக இருக்கிறான், வல்லமை பெற்றவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா அல் காதிருங்கிறது இங்கே இந்த இடத்துல சொல்லி காட்டுகிறார். அப்போ வேதனை ஒரு அடியானுக்கு வேதனை, உலகத்தில் வேதனை கொடுப்பது மேற்புறத்திலிருந்து கீழ்ப்புறத்திலிருந்து எந்த விதத்தில் அல்லாஹ் நாடுகிறான், எதை செய்ய நாடுகிறானோ அனைத்தின் மீதும் அல்லாஹ் தஆலா ஆற்றல் மிக்கவனாக இருக்கின்றான் என்பதை தான் இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறான். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் காதிர் என்று சொன்னால் அனைத்தின் மீதும் ஆற்றல் உடையவனாக இருக்கின்றான். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு இன்னும் பல இடங்களில் அல்லாஹ் தஆலா
காதிர் என்பதை நமக்கு திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஓல் காதிர், அவன் ஆற்றல் மிக்கவனாக இருக்கின்றான். ஒவ்வொரு வஸ்துவும் இந்த உலகத்தில் படைக்கக்கூடியவன். அவலம் இரவு அன்னல்லாஹ் யபாஸ் அலை அவலம் இரவு அன்னல்லாஹ் யஹ்லுக மிஸ்லஹும் பலா மிஸ்ல ஹல்லாக். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அவலம் இரவு அன்னல்லாஹ் அல்லதி ஹலக ஸமாவாதி வல்லர் யஹ்லுகு மிஸ்லஹும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், இந்த வான பூமியை இறைவன் படைத்திருப்பதை அவர்கள் பார்க்கவில்லையா? இன்னும் இது போன்றதையும் அல்லாஹ் தஆலா செய்கிறான், படைக்கக்கூடிய வல்லமை பெற்றவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா அங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதே போன்று ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், வலி குல்லி ஃபஸ்தபிகுல் ஹைராத் ஐனமா தகூனு யஅதி பிக்குமுல்லாஹ் ஜமீஆ இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர். கதீர்ங்கிறது அல்லாஹ் இங்கே சொல்றான். ஃபஸ்தபிகுல் ஹைராத் சூரத்துல் பக்ரா 2வது சூராவினுடைய 148வது வசனத்திலே சொல்கிறான், ஃபஸ்தபிகுல் ஹைராத், நன்மையின் பக்கம் நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். ஃபஸ்தபிகுல் ஹைராத், நன்மையின் பக்கம் முந்திக் கொள்ளுங்கள். ஐனமா தக்குன் யஅதி பிக்குமுல்லாஹ், நீங்கள் எங்கிருந்தாலும் உங்கள் அனைவரையும் அல்லாஹ் தஆலா ஒன்று சேர்த்து விடுவான், ஒன்று கொண்டு வந்து விடுவான். ஓஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், அனைத்தின் மீதும் அல்லாஹு தஆலா பேராற்றல் உடையவனாக இருக்கின்றான். உங்களை படைப்பது, உங்களை ஒன்று சேர்ப்பது, இவைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய கையில். உங்களை மறுமை நாளைக்கு கியாமத் நாளிலே எழுப்புவது, இதற்கெல்லாம் அல்லாஹ் தஆலா ஆற்றல் மிக்கவனாக இருக்கின்றான். அதேபோல் சூரத்துல் கியாமா என்று சொல்லப்படக்கூடிய சூராவினுடைய கடைசியில் அல்லாஹ் தஆலா செய்கிறான், அலைஸ தாலிக பிகாதிரின் அலா அன் யுஹ்யில் மௌதா, மரணித்தவர்களை அயாத்தாக்கக்கூடிய வல்லமையும் அதிகாரமும் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது என்பதையும் அல்லாஹ் கியாமாவுடைய கடைசியில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலும் சொல்கிறான், வலில்லாஹி முல்குஸ் ஸமாவாதி வல் அர்த் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். வலில்லாஹி முல்குஸ் ஸமா, ஆல இம்ரானுடைய 3வது சூராவில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், வலில்லாஹி முல்குஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமியை உடைய அதிகாரம் அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது. ஓ அலா குல்லி ஷைஇன் கதீர், அவன் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடியவன், அனைத்தின் மீது ஆற்றல் உடையவனாக இருக்கிறான். அதே போன்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வைலல்லாஹி மர்ஜிஉக்கும் ஓ அலா குல்லி ஷைஇன் கதீர், நீங்கள் அல்லாஹ்வின் பக்கமே திரும்ப வேண்டியது இருக்கிறது. அவன் ஆற்றல் மிக்கவனாக இருக்கின்றான், ஒவ்வொரு பொருளின் மீதும் பேராற்றல் உடையவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் கமரில் அல்லாஹ் சொல்லும்போது ஃபி மகாதி சித்கின் இன்த மலீகி முக்ததிர் என்று அல்லாஹ் தஆலா அந்த முக்ததிர்ங்கிறது இந்த இடத்துல சொல்லி காட்டுகிறான். இப்படியாக அல்லாஹ் தஆலா அனைத்து விஷயம் மீதும் பேராற்றலுடையவனாக வல்லமை மிக்கவனாக அல்லாஹ் தஆலா இருந்து கொண்டிருக்கின்றான். இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் மூலமாக அவனுடைய பெயராக இருக்கக்கூடிய அல் காதிர், அல் கதீர், அல் முக்ததி, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் ஒன்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் ஒவ்வொரு பொருளின் மீதும் ஆற்றல் மிக்கவனாக வல்லமை மிக்கவனாக இருக்கிறான். எனவே அல்லாஹ்வை அப்படிப்பட்ட அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதே போன்று நாம் துவா செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு ஒரு துவாவை கற்றுக் கொடுத்தார். நாம் அனைவரும் ஓதுகிறோம், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் தனித்தவன், லா ஷரீக லஹு, அவனுக்கு எந்த இணையும் கிடையாது. வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அனைத்து பொருள் மீதும் அல்லாஹ் தஆலா ஆற்றலுடையவனாக இருக்கிறான், வல்லமை மிக்கவனாக இருக்கின்றான் என்ற துவாவை நாம் ஓதுகிறோமே. அதிகமாக இந்த துவாக்களை நாம் ஓதுகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சஃபா மர்வா போன்ற இடங்களில் நின்றிருக்கிற பொழுது துவாக்களை ஓதியிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்னால் இந்த துவாக்களை ஓதியிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் கூட இந்த வார்த்தை தான், லா ஷரீக லஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் தஆலா அனைத்தின் மீதும் வல்லமை மிக்கவனாக பேராற்றலுடையவனாக இருக்கின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதியிருக்கிறார்கள் சொன்னால், அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பெயர்களில் ஒரு பெயர் தான் அல் காதிர். அல்லாஹ் தஆலா வல்லமை மிக்கவன், ஆற்றல் மிக்கவன். அந்த வலிமையும் ஆற்றலும் இருப்பதின் காரணமாகத்தான் உலகத்தினுடைய எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறான். நம்ம படைப்பினங்கள் அனைத்தும் அவனுக்கு அஞ்சி நடுங்கிக் கொண்டிருக்கின்றன. எனவே அன்பிற்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய உள்ளத்திலே நாம் அல்லாஹ்வுடைய திருநாமங்களாக இருக்கிற அல் காதிர் என்பதை நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா எல்லா பொருளின் மீதும் ஆற்றல் மிக்கவனாக வல்லமை மிக்கவனாக இருக்கிறான் என்பதை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும், ஈமான் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தை நாம் செயல்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் மீதான இந்த நம்பிக்கையை நாம் முழுமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படியான உறுதியான நம்பிக்கை, அல்லாஹ் எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் மிக்கவன், அவன் நாடியதுதான் நடக்கும், அவன் நாடியதை செய்வான், அவன் என்ன படைக்க நாடுகிறானோ அவன் செய்வான், எதை படைக்க விரும்புகிறானோ அவ்வாறு படைப்பான், யாருக்கு எதை கொடுக்க நினைக்கிறானோ அதை கொடுப்பான், யாருக்கு கொடுக்கக்கூடாது நினைக்கிறானோ அதை அல்லாஹ் தஆலா தடுத்து விடுவான். இப்படி அனைத்து அதிகாரங்களும் ஆற்றலும் அல்லாஹ்விடம் மட்டுமே இருக்கிறது. எனவே தான் அல் காதிர்ங்கிற பண்பை அல்லாஹ் தஆலா பெற்றிருக்கிறான். எனவே அப்படிப்பட்ட பண்பு அல்லாஹ்விற்கு மட்டுமே உரியது என்பதை நாம் புரிந்து விளங்கி மனதிலே பதிவைத்து, அல் காதிர் என்பது அல்
கதீர் என்பதும் அல் முக்ததிர் என்பதும் அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளில் ஒன்று என்பதை புரிந்து மனதிலே பதிய வைத்து அல்லாஹ்விற்குரிய பண்புகளில் ஒன்று என்பதை அல்லாஹ் மீது அல்லாஹ் இப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க வல்லம் மிக்கவன் என்பதை நாம் விளங்கி புரிந்து மனதிலே பதிய வைத்தோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நமக்கு சொர்க்கத்தை தரக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய திருநாமங்களை நாம் விளங்கி கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ்வை அச்சமும் பயமும் நம்முடைய உள்ளத்திலே வந்துவிடும். ஒவ்வொரு அடியார்களாகிய நாம் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகளை அல்லாஹ்வுடைய பண்புகளை விளங்கிக் கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எதை கேட்டோமோ அதனுடைய அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.